வெல்கம் டு பறக்கும் சிறகுகள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் டெசிமல். ஸோ ஒரு பாயிண்ட் வச்ச நம்பரை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டெசிமல் நம்பர்னு சொல்லுவோம். ஸோ டெசிமல் நம்பரில் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிற நம்பர் ஹோல் நம்பர், பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்கிற நம்பர் ஃப்ராக்ஷனல் பார்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஏன் நம்ம டெசிமலுக்கு போகிறோம் அப்படின்னா வேல்யூ நம்ம அக்யூரேட்டாக டினோட் பண்ணுறதுக்கு நம்ம டெசிமல் யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி ஹோல் நம்பரில் பிளேஸ் வேல்யூ பார்த்தோமோ அதே மாதிரி டெசிமல் பாயிண்ட்டுக்கும் பிளேஸ் வேல்யூ இருக்குது. 0.1 அப்படி பார்த்தோம்னா 10th வேல்யூ, 0.01 அப்படிங்கிறது 100, 0.001 அப்படிங்கிறது 1000. ஸோ ஒரு டெசிமலில் நம்ம ஃப்ராக்ஷனாக மாற்றணும் அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது, எத்தனை டிஜிட் இருக்கோ அதால் கீழே டிவைட் பண்ணுறோம். 0.25 பார்த்திங்கன்னா 2 நம்பர் இருக்குது. ஸோ 100, 25/100. இதே ஹோல் நம்பரும் இருக்குது அப்படிங்கிறப்ப 2.75 எப்படி எழுதலாம்னா 2 + 75/100ன்னு எழுதலாம். ஓகே, ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா நம்ம டிவைட் பண்ணுறப்பையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறப்பையும் பாயிண்ட்ஸை வந்து கரெக்டாக கவுண்ட் பண்ணி வச்சோம்னாலே நமக்கு ஆன்சர் தப்பு இல்லாமல் கிடைக்கும். ஸோ இப்போ 6.48 / 0.12 அப்படி பார்த்திங்கன்னா மேலே கீழேயும் சேம் பாயிண்ட்டு தான் இருக்குது. ஸோ 100ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறப்ப நம்ம அதை ஹோல் நம்பராக மாற்றி ஈஸியாக வந்து டிவைட் பண்ணிடலாம். அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணுறப்பையும் கரெக்டாக 2 இடத்துலையுமே எத்தனை பாயிண்ட் இருக்கோ அத்தனை பாயிண்ட் நம்ம தள்ளி புள்ளி வச்சோம்னா நம்ம ஆன்சர் கரெக்டாக வரும். ஸோ மீதி 3 சம்மும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃப்ராக்ஷன்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.